ரிசர்ச் பற்றி படிக்கணும் அப்படின்னா நம்ம ஐசரில் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். அதில் என்ன குரூப்ஸ் இருக்குது சார், அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஐசர் எங்கெல்லாம் இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது, அதில் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய வீடியோ. ரைட்டா, இந்த வீடியோக்கு போகலாமா? நான் உங்கள் குவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசுகிறேன். விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்ஜிஆர் கோமட் 2026ன்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, ஃபிசிக்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால் முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா ஐசர் கோர்சஸ் டிமாண்ட் அண்ட் சேலரிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட் கெரியர் ரோட்மேப் ஆஃப்டர் ஐசர் முடிச்சமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும், மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், ரிசர்ச் அண்ட் கார்ப்பரேட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இதில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஆர்ஜிஆர் டீம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், இதில் வாட் மேக் ஐசர் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து நடந்துன்னு தான் இருக்குது. நிறைய கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அதை அழைச்சிட்டு போதா அப்படின்றது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தோன்னா இந்தியாஸ் டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஐசர். தென் இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா சயின்ஸு ப்ளஸ் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட்லாம் வெறும் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், இன்றைக்கி வந்து எமர்ஜிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால, ஏஐ சம்மந்தமாக இவால்வ் ஆனதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐசரில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் டைரக்ட் பாத் டு பிஹெச்டி அண்டு குளோபல் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் பார்த்தீங்கன்னா ஐசர். தென் ஆல்சோ ஆஃபர்ஸ் ஹை பேயிங் ஜாப். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டு நல்லா அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுவே நம்ம வெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே தான் படிச்சிருப்பாங்க. பட் ஐசரில் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட் இந்தியா. ஏன்னா இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்றதுனால இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வந்து ஐசர் இஸ் ஈக்குவல் டு ரிசர்ச், இன்னோவேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் செக்யூரிட்டி. இது மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறான் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிபால் எழுதணுன்றான், மிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசர் அக்ராஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். நிறைய பேருக்கு சென்னை கேம்பஸ் இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டாங்க. தமிழ்நாட்டில் ஐசர் கேம்பஸ் இல்லை, சரியா? இருந்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டியூஷன் வந்து பார்க்கணுமே தவிர அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. எங்கே இருந்தானே நம்மளுடைய நாலேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குன்றதான் போய் பார்த்து நம்ம படிக்கணுமே தவிர எங்கள் ஊரில் இருந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா அது செட் ஆகாது. ரைட்டா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐசர் வந்து போபாலில் இருக்குது, புனேயில் இருக்குது, தென் கொல்கட்டா இருக்குது, மொஹாலியில் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா திருவேந்திரமில் இருக்குது, திருப்பதி, தென் பெர்ஹாம்பூர். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் 12 டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பேச்சுலர் ப்ளஸ் மாஸ்டர் இது ரெண்டுமே கம்பைன்டு தான் இந்த பிஎஸ்எம்எஸ் கோர்ஸு.
ஸ்ட்ராங் ரிசர்ச் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பிறந்ததுமே எதனா சயின்டிஸ்ட் ஆகணும் தான் எனக்கு ஃபிசிக்ஸ்லையோ இல்லை கெமிஸ்ட்ரிலையோ இல்லை பயாலஜிலையோ எக்கனாமிக்கல் சயின்ஸ்லையோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதில் வந்து நான் வந்து சயின்ஸில் வந்து நான் ஏதாவது ஒரு புது விஷயங்களை இன்னோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரிசர்ச் ட்ரைனிங் வந்து இங்கே கிடைக்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் வேர்ல்டு வைடில் நீங்கள் எங்கே போய் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எம்எஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணோம்னா ஐசாரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு ரெகக்னேஷன் வந்து இருக்குது. பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் சயின்டிஸ்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா ஐசர். கேட்வே டு பிஹெச்டி, அப்ராட்லேயும் போயும் நீங்கள் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிறுவனம். மெயின் கோர்ஸ் இன் ஆல் ஐசஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ். இது இல்லாமல் சில ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக, இந்த ஏஐ ரிலேட்டடாக, தென் இன்றைக்கி வந்து கிளைமேட்டிக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிறதுனால இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐசரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நியூ ஏஜ் கெரியர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றப்ப ஐசர் பூபாலில் பிடெக் ப்ரோக்ராமு, கெமிக்கல், டேட்டா சயின்ஸ், இஇசிஎஸ் ரைட்டா, இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பிஎஸ் எக்கனாமிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா இது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேரியரை டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய கேரியர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸாக இங்கே வந்து பண்ணுறாங்க. தென் ஐசர் கொல்கட்டாவில் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் ஜியாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசர் திருப்பதியில் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸு, இங்கே இந்த 3 கேம்பஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸு கேரியர் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜினியரிங் ப்ளஸ் எக்கனாமிக் ப்ளஸ் இது ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்மளுக்கு என்ன வருது, ஹை சேலரி பார்த்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் பிஹெச்டி இருக்குது, எம்எஸ் ப்ரோக்ராம், டைரக்ட் பிஹெச்டி இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐடியல் ஃபார் ஸ்டூடெண்ட் டார்கெட்டிங் சயின்டிஸ்ட் கேரியர், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் பெஸ்ட்டுப்பா ரைட்டா. அப்போ இதில் வாட் டஸ் டிமாண்ட் மீன் அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல், ஹை சேலரி ஜாப், தென் ரிசர்ச் கேரியர், அதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்போஷர். இந்த 4 விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுது நம்மளுக்கு. லெட்ஸ் கம்பேர் ஆல் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி ஏ டாப் கார்பரேட் டிமாண்ட். என்ன டிமாண்டு கார்பரேட்டில் பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இன்னைக்கு நிறைய இடத்துல தேவை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இஇசிஎஸ், தென் எக்கனாமிக் சயின்ஸு, கெமிக்கல் இன்ஜினியரிங். தீஸ் ஹேவ் ஹையஸ்ட் கட் ஆஃப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசரில் நம்ம இந்த வருஷத்தில் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய குரூப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியில் வந்து இருந்தது ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 1000க்குள்ளே இந்த ரேங்க்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடுச்சு. கேட்டகரி பி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டிமாண்ட், பெஸ்ட் ஃபார் பிஹெச்டி அண்ட் அகாடமியா, ஃபிசிக்ஸ், அதான் பிஎஸ்சிஎம்எஸ் ஃபிசிக்ஸு, தென் பயாலஜிக்கல் சயின்ஸு, தென் கெமிக்கல் சயின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் குளோபல் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது ரைட்டா. அதுக்கு அடுத்த கேட்டகரி சி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஃபீல்டு. இதில் நீஷ் அண்டு கேரியர் ஃபியூச்சர் கேரியர்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா எர்த் சயின்சஸ், தென் வந்து கிளைமேட்டிக் ஸ்டடீஸ், ஜியாலஜிக்கல் சயின்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோயிங் டிமாண்ட் இன் என்விரான்மெண்ட் செக்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வந்து எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான இந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. தென் வந்து ஐசர் சேலரி வந்து எந்த மாதிரி வந்து இருக்குது, ஹவு ஐசர் சேலரிஸ் ஒர்க் அப்படின்றப்ப என்ஜினியரிங் கார்பரேட் ஜாப்ஸ் கிடைக்குது, தென் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்டி அண்ட் ரிசர்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ சேலரி டிபெண்ட்ஸ் ஆன் கேரியர் சாய்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ஜாபில் இருக்குது.
இதில் டாப் பேக்கேஜஸ், ஆவரேஜ் பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டேட்டா சயின்ஸ் கிட்டத்தட்ட 15 to 18 லட்சம் ரூபாய் வந்து என்ன கிடைக்குது, ஒரு ஆவரேஜ் பேக்கேஜாக வந்து இந்த டேட்டா சயின்ஸ்லேயும் கிடைக்குது. தென் இஇசிஎஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 12 to 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 11 to 14 lakhs எக்கனாமிக் சயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து 9 to 11 lakhs வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடைக்குது. ரைட்டாக டாப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இங்கே வராங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் பியூர் சயின்ஸு பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துகிறப்ப கெமிஸ்ட்ரிக்கு வந்து 7 to 9 lakhs கிடைக்குது. இதுவே பயாலஜின்றப்ப 6 to 8 lakhs கிடைக்க தான் வந்து செய்யுது. ரைட்டா, நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து முடித்ததுமே வேலைக்கு போகிறது வந்து கம்மி. எல்லாருமே வந்து அந்த பிஹெச்டி நோக்கி தான் போகக்கூடிய மாணவர்களாக இங்கே மேக்ஸிமம் வந்து இருக்காங்க. இதில் உங்கள் குழந்தை ஸ்கூலில் டாப்பராக இருக்காங்க, ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரப்போ அவங்களால மார்க் எடுக்க முடியல அப்படின்னா அங்கே என்ன மிஸ்ஸிங்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபவுண்டேஷன் தான். எஸ், 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க, ஆனால் என்ன படிச்சிருக்காங்க, புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டால் they have only root learning. கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே. கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னா ஸ்கூல்ஸில் மார்க்ஸ் வரும், பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், தேர் இஸ் அ சொல்யூஷன். ஸோ உங்கள் குழந்தைங்க 6th to 10th படிக்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ஜாயின் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமிஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளாஸஸோடு சேர்த்து அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் டீச் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல் லேர்னிங்ஸ் இருக்கும், ரியல் லைஃபோட எப்படி ரிலேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் கற்றுக்கலாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்ஜிஆர் அகாடமியோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் என்ரோல் பண்ணுங்க, எங்களை வந்து மீட் பண்ணுங்க. விச் ஐசர் பேஸ் மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால் கேம்பஸ். ஏன்னா அதில் பிடெக் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. போபால் லீட்ஸ் டியூ டு இன்ஜினியரிங்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டாப் பேயிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் டாப் சாய்ஸ் ஐசர் அப்படின்றப்ப போபால் இன்ஜினியரிங் அண்ட் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. போத் ஆஃபர் ஸ்ட்ராங் கேரியர். அதே போல் பூனே ரிசர்ச்சுக்கும் இண்டஸ்ட்ரி டைப்ஸ்க்கும் பூனே வந்து பேர் பண்ணுது. ஆக்சுவலாக பூனே கேம்பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1. பட் இந்த குரூப்பை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் எக்கனாமிக்ஸில் இன்றைக்கி வந்து போபால் கேம்பஸ் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து நல்ல இதில் இருக்குது. ரைட்டா, அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப்டர் கிராஜுவேஷன். சார் நான் நிறைய பேர் கேட்குறது தான், ஐசரில் போய் ஒன்று படிச்சிட்டோம் சார், அப்புறம் என்ன சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனியில் வந்து ஜாப்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். தென் பிஹெச்டி போய் அப்ராடில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்லாம் இன்றைக்கி தான் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டார்ட் அப்பு டெக்கு வந்து ஸ்டார்ட் டெக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ரைட்டா, இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுமே ஜாபுக்கு போனோம்னாலும் போகலாம், இல்லைன்னா ரிசர்ச் போகலாம், இல்லை அப்ராடில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னாலும் அங்கே போய் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் அப்லேயோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மல்டிபிள் வந்து இங்கே சான்சஸ் இருக்குது நம்ம ஐசரில் படிக்கிறப்ப. தென் 5th ஒன் இஸ் எப்பயுமே அதானே, நம்ம ஒரு விஷயம் படித்தோன்னா மற்றவங்களுக்கு சொல்லி தருவோம்ல, அந்த மாதிரி டீச்சிங் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே நம்மளுக்கு கிடைக்க செய்யுது. தென் வந்து ஐடியல் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்னால் யார் வந்து சயின்ஸை ரொம்ப லவ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும். தென் லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா திங்கராக இருக்காங்க, போனமாக படித்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் ஒரு விஷயம் எடுத்து அதிலேருந்து நல்லா டீப்பாக பண்ணி அது மூலயமா நிறைய ரிசர்ச் பண்ணணும் அது அப்படின்றவங்களுக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும். காம்படிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசரில் படிக்கக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நல்லாவே அருமையாக இருக்கும். தென் குளோபல் ட்ரீம், நான் வெளிநாடுகள்லாம் போய் ஒர்க் பண்ணணும், பிரம்மாண்டமான இன்ஸ்டியூஷன் ரிசர்ச் சென்டர்ஸ்லலாம் நான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஐசரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசர். விச் பாத் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போபால், புனே, கொல்கட்டா கேம்பஸ் வந்து நல்லா இருக்கும். இதுவே ரிசர்ச் பேஸ்டாக இருந்ததுன்னா புனே, மொஹாலி கேம்பஸ் வந்து ரிசர்ச் பேஸ்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் போபால் அண்ட் திருப்பதி கேம்பஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடு நம்ம பார்க்குறப்ப
இந்த கோர்சஸ் வந்து டேட்டா சயின்ஸ், இஇசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்ஸ். ரிசர்ச்சுக்கு நம்ம வந்து பூனே கேம்பஸும் மொஹாலியும் போகலாம், ரைட்டா? சேலரி பேஸ் பண்ணி நம்ம நல்ல சேலரி வாங்கினோம்னா போபால், புனே, கொல்கட்டா கேம்பஸு நல்லாவே இருக்கும். சூஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நம்மளுடைய ட்ரீமை பொறுத்து தான் நம்ம இதில் வந்து பண்ணணும். ஹவு டு கெட் அட்மிஷன்? சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, என்ன குரூப்ஸ் இருக்குது, இதுக்கான ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் என்ன, எவ்வளோ சேலரி கிடைக்கும்லாம் சொல்லிட்டீங்க. ஐசரில் ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஐஏடி அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நடக்கும். ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் சண்டே இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ்லேருந்து 11 and 12ஓட என்சிஆர்டி சிலபஸில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபிசிக்ஸ்னா 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரினா 15 கொஸ்டின், பயாலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 கொஸ்டின். கரெக்டாக ஆன்சராக நம்ம கொடுத்தோன்னா 4 மார்க், தப்பாகிடுச்சுன்னா 1 மார்க் மைனஸில் போகும். மொத்தம் 240 மார்க். எனக்கு 100% சீட்டு நான் வாங்கி அனுப்பணும் அப்படின்ற ஒரு மினிமம் 100 to 120 மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 240 டெஃபினட்டாக யூ வில் கெட் சீட் இன் சம்வேர், ஏதாவது ஒரு காலேஜில். எனக்கு 180லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்குற குரூப்பு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ரைட்டா? அதனால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். சார் நான் மேக்ஸே எடுக்கலை அப்படின்னா இந்த பிடெக் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வந்து சீட் எடுக்க முடியாது, பிஎஸ்எம்எஸ் எடுக்கலாம். பியூர் சயின்ஸ் இருக்கிறவங்க எழுதலாம். சார் எனக்கு மேக்ஸே நான் எடுக்காமல் இருக்கேன் சார், ஐசரில் எழுதலாமான்னா 4 சப்ஜெக்ட் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்க்கு வைக்கிறாங்க. பட் நீங்கள் 3 சப்ஜெக்டில் குவாலிஃபை பண்ணால் போதும்னு தான் சொல்லுங்கள். எந்த 3 சப்ஜெக்ட்? உங்களுக்கு மேக்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஐசர் எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் பயாலஜி இல்லைன்னா கூட ஐசர் எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் டோட்டல் மார்க்ஸை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, குரூப் கொடுக்குறாங்க. பட் பிடெக் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் எடுக்கணும்னா நம்மளுக்கு மேக்ஸ் வந்து கம்பல்சரி. மற்றபடி பிஎஸ்எம்எஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு கெமிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்கல் சயின்ஸு, பயாலஜிக்கல் சயின்ஸு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரைட்டா? ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்ஸோட மார்க் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸை வச்சு கூட சில ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து இங்கே வந்து செலக்டட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பிடெக் ப்ரோக்ராம்ஸ் சொன்னாலே அதெல்லாம் வந்து இங்கே சில இடத்துல கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் சேனல்ஸ் வந்து சில இடம் வந்து ஆஃபர் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணால் வந்து இதில் எக்ஸாம்ஸை குவாலிஃபை பண்ண முடியும்னா, மார்ச்சில் இதுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஐஐடி 2026 அப்படின்னு அட்மிஷன்ஸ் அப்படின்னு வெப்சைட்டில் போனேன். ஐஐடி அட்மிஷன் 2027 அப்படின்னு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பட் இன்னும் வந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணலை. ரைட்டு சார், நான் அப்ளிகேஷன் போட்டுறேன் சார், ஆனால் எக்ஸாமுக்கு போகணுமே, ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவை. ஆர்ஜிஆரில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து ஒரு 40 நாளில் உங்களுக்கு அழகாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் அண்டர் கோமட் 2026 கீழே, ரைட்டா? ஆல்ரெடி நம்ம வந்து கோமட் 2026 ஐசர் ஆப்டிடியூட்டு, நெக்ஸ்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு, தென் வந்து ஜேஇ எக்ஸாம்ஸு, விஐடி, அமிர்தா, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் கோமட் 2026 கொடுத்துருக்கோம். அதில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம். லாஸ்ட் இயர்லாம் நிறைய ஆர்ஜிஆரில் படித்து புனே கேம்பஸில், மொஹாலியில், திருவேண்டரம், திருப்பதியிலலாம் நிறைய குழந்தைங்க சீட்டு வாங்கியிருக்காங்க, ரைட்டா? அதனால் நீங்கள் தைரியமாக ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். இதுக்கான மெட்டீரியல் கண்டென்ட் வந்து நம்மளுடைய ஆப்லேயே இருக்கும். தென் கிளாஸஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு மார்க் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு பண்ணி தருவோம். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சப்போர்ட்டு, தென் ரைட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, தென் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 ரவுண்டு நடக்கும் கவுன்சிலிங். அதில் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்ஜிஆரில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஃபீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 23,600, ரைட்டா? உங்களுக்கு ஐடியா இருக்குது நான் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி 50% ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா 24 ஹவர்ஸில். அப்போ எவ்வளோ ஃபீஸ் வரும்? 11,800. 9176552121 இந்த ஜிபே நம்பரை யூஸ் பண்ணி அதில் 11,800 போட்டுட்டு அதே 9176552121க்கு அந்த பேமெண்ட் டீட்டெயிலை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஆர்ஜிஆரோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த மொபைல்லேருந்து பார்க்க போகிறீங்க, எந்த லேப்டாப்பில் பார்க்க போகிறீங்களா அப்படின்றத கேட்டுட்டு அந்த கிளாஸை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு குரூப்லேயே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு ஷெடியூல் வந்துடும். கிளாஸஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் டெய்லி கிளாஸஸ்ஸு
இருக்கும் உங்களுக்கு. ரைட்டாக ஃபுல் டே என்கேஜாக இருக்கும். வேறு எந்த கிளாஸஸும் நீங்கள் வந்து ஏப்ரல் மேலே போகக்கூடாது. இது மட்டும் டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐசரில் உங்களால் சீட்டு வாங்க முடியும். இந்தியாவோட ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்றக்கூடிய ஐசரில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஒரு ரிசர்ச்சில் வந்து நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்டான ப்ரோக்ராம் தான் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஐசர். இதுக்கான எக்ஸாம்ஸை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 ஆர்ஜிஆரில் கண்டக்ட் பண்ணுற ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போஸ் தகவல் வேணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் மற்ற தகவல் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட பேசணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் அட்டன் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்ஜிஆர் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, ஃபிசிக்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால் முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.